ஹே பீப்பிள், நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. நம்ம பிரீசில் எமினன்ட் பேஜுக்காக தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோன்னு. வி ஆர் கோனா மேக் டோனட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வின்டர் சீரீஸ்லேயே ஒரு லெஃப்ட் அவுட்டான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பிரெட் அட்டெம்ப்ட் பண்ணி போட்டிருந்தேன். பிரெட் ரெசிபி எனக்கு கன்ஃபார்மாக தெரியாதுன்றதுனால உங்களுக்கு சொல்லி தர முடியல. பட் டோனட்ஸ்மே நான் ஓவர் தி டைம் நிறைய வாட்டி செஞ்சு பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு சில டைம் ஃப்ளாட்டாக வந்திருக்கு, ஒரு சில டைம் மொறுன்னு வந்திருக்கு. ஒரு மாதிரி கரெக்டான ஒரு இது சைஸோ ஷேப்லேயோ வந்ததே கிடையாது. ஸோ நல்லா 4 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு சொல்லித்தரணுன்றது தான் என் பிளானாக இருந்தது. ஸோ அதனால் வின்டர் சீரீஸில் போட முடியல. ஸோ இப்போ அப்லோட் பண்ணலான்றது தான் பிளான். ஸோ அதனால தான் செஞ்சுருந்தேன். ஸோ அவ்வளோ சூப்பராக வரும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி டோனட் வந்து ஒரு பேக்டு ஐட்டமே கிடையாது. இதுக்கு நீங்கள் அவனோ ஓடிஜியோ இந்த மாதிரி எந்த விஷயமே உங்களுக்கு தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற கடாய் இருந்தாலே போதும். ஸோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு வடை பொரிக்கிற மாதிரியே தான் ரெசிபி இருக்கும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈஸ்டெல்லாம் போட்டு இந்த டோ ப்ரிப்பேர் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கனமாக தேய்ச்சிட்டு ஸோ அதில் சர்க்கிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ப்ரூஃப் பண்ண விட்டோம்னா நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணோம்னா இன்னுமே ஃப்ளஃபி ஆகி அந்த டோனட் ஷேப்பில் வரும். ஸோ டிஸ்க் மாதிரி வராமல் நல்லா ஃப்ளஃபியாக வரணும் டோனட்ஸ். ஸோ நமக்கு அந்த மாதிரி தான் அவுட்புட் வந்திருக்கு. ரொம்பவே நல்லா வந்தது. ஸோ மறக்காமல் எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் சூப்பராகவே வரும். ஸோ வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ரெசிபிக்குள்ளே போகும். இந்த டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு பேனில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக சூடாக இருந்தால் போதும். நீங்கள் கை வச்சிங்கன்னா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். ரொம்ப சூடாக சேர்த்துடாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு பாலை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனாலே போதும். ஸோ ரொம்பலாம் கரைய தேவையில்லை. இதுக்கப்புறமா தான் இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே போட போகிறோம், ஈஸ்ட்டு. ஸோ அது சுகர் போட்டிங்கன்னா தான் நல்லா ப்ளூம் ஆகும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டை போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டை போட்டுட்டு நல்லா விகரஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. நல்லா ரெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் ஒரு மேலே ஒரு லேயர் மாதிரி ப்ரௌனாக ஃபார்ம் ஆகி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும் இந்த ப்ராசஸ். அது நல்லா ப்ளூம் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த டோக்கு நமக்கு தேவையான அளவுக்கு மைதாவை சேர்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 3.5 கப்பு மைதா தேவைப்படும். நான் வந்து இப்போ 3 கப்பு மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக தான் பட்டர். ஸோ அதில் ஒரு 3 கியூப் மட்டும் இப்போவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா டோவை நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். அந்த மீதி பட்டரை வந்து நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுருங்க. ஸோ இதில் நான் தண்ணி இப்போ எதுவுமே சேர்க்கல. நம்ம போட்ட பால் மட்டும்தான் இருக்கும். ஸோ ட்ரையாக அது ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த பட்டரை நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஸோ உங்கள் கையில் தெளித்து போட்டுட்டு கொஞ்சமாக பிசைஞ்சுனே வாங்க. நல்லா ஒரு ஸ்டிக்கியாக டோ மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி மைதாவையும் நம்ம ஆட் பண்ணி பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரளவுக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா உங்கள் கையில் நல்லா அது ஒட்டுற மாதிரி இருக்கும் டோ. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா மீதி மாவையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் கையில் ஒட்டாமல் ஒரு அழகாக ஈவனான டோவாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுங்க. ஸோ இதை ஒரு மூடி போட்டு கரெக்டாக 40 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ 40 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக டபுள் தி சைஸ்க்கு அது வந்துடும். இது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் லைட்டாக உங்களுக்கு அந்த ஸ்டிக்கியாக இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு லைட்டாக நம்ம மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ சப்பாத்தியெல்லாம் எடுத்து தேய்க்கும் போது நம்ம மேலே மாவு போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கையில் கொஞ்சமாக மைதா எடுத்து டஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேய்க்க தாங்க போகிறோம். இது நீங்கள் ரொம்ப மெல்லிசாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் திக்காக தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டோனட் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும். இல்லைனா ரொம்ப ஃப்ளாட்டாக வருங்க. ஸோ மாவு நல்லா டஸ்ட் பண்ணிட்டு கீழே ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எந்த ஒரு சர்க்கிள் கட்டரோ இல்லை இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸோ எது இருந்தாலும் சரி ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஒரு பாட்டில் கேப்பை வச்சு நீங்கள் சென்டர் பார்ட்டை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே ஈஸியாக வரும். ஸோ மீதி மாவை நம்ம திருப்பி இதேமாரி தேய்ச்சி நம்ம டோனட் ஷேப்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ நடுவில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ திக்காக நான் தேய்ச்சிருக்கேன்னு. இதை வந்து ஒரு ஓரமாக ட்ரேயில் நல்லா
பட்டர் பேப்பரை போட்டு ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஸோ ஒட்டாமல் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம மைதா டஸ்ட் பண்ணி வச்சு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால அது எங்கேயுமே ஒட்டாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எடுக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்காவது திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் அது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ப்ரூஃப் பண்ண விட்டோம்னா நல்லா டபுள் தி சைஸ் ஆகி வரும். அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கும் போது அந்த டோனட்டோட ஒரு சர்க்குலர் ஷேப்பும் வருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரெஸ்ட் பண்ண விடணும். ஸோ இதை கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்து நம்ம பொரிக்க தாங்க போகிறோம். ஸோ கடையில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம அட் அ டைம் 2 டோனட் போட்டு பொரிச்சாலே போதும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை குக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஹையாக வச்சிங்கன்னா உடனே வெளியில் அவுட்டரில் கலர் வந்துடுமே தவிர உள்ளே குக்கே ஆகாதுங்க. ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக குக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் பொறுத்து அதை நீங்கள் பொறுமையாக டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா அது அந்த மாதிரி ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணினே இருந்தீங்கன்னா நல்லா ஈவனாக கலர் நல்லா ஜென்டிலாக வரும். அண்ட் உள்ளே இருக்கிற டோவுமே நல்லா குக்காகி வரவங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஸோ வடையே ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட்டு ஸ்வீட்டாகவே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கடையில் வர அளவுக்கு அந்த மேலெல்லாம் அழகாக எழும்பி கடையில் வர டோனட் ஷேப்புக்கு இது வந்துருச்சு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான அட்டம்ப்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு நல்லா ஆயிலில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். ரொம்ப ஆயிலெலாம் ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா மாவு நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுருக்கோம். பட்டரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது அவ்வளோ ஆயில் அப்சர்வ் பண்ணாதுங்க. ஸோ இதை எடுத்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். நான் ஒரு பிளேட்டில் நார்மலாக ஆற வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறமா இது வந்து மேலே சாக்லேட் கோட்டிங் தான் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு மேலே என்ன மாதிரி இது வேணாலும் போட்டுக்கலாம் டாப்பிங்ஸு. பட் நம்ம இன்றைக்கி யூஸ்வலாக பண்ணுற மாதிரி சாக்லேட் இது தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டார்க் காம்பவுண்ட் நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 100 கிராம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கூடவே நம்ம பட்டரும் ஆயிலும் போட்டு தான் நம்ம இதை மெல்ட் பண்ண போகிறோம். ஏன் இதில் ஆயில் போட்டு நம்ம மெல்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்லா க்ளாஸியாக வரும். ஸோ அது வரும்போது நீங்கள் அதை கிளேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஸோ நம்ம முன்னாடி எடுத்து வச்சு இந்த பட்டரை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட்ஸுமே அது கூட நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் இதை மெல்ட் பண்ணணும். யூஸ்வலாக நான் ப்ரௌனிக்கு சொன்ன மாதிரி. ஸோ கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு லோ ஃப்ளேமில் வைங்க. ஸோ கீழேருந்து வர ஸ்டீமில் அது பட்டு நல்லா பொறுமையாக அது மெல்ட் ஆகும். இல்லை உங்ககிட்ட மைக்ரோவேவ் இருந்ததுன்னா கூட நீங்கள் டக்குன்னு உள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கலந்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை போட்டு நல்லா கலந்துக்கினீங்கன்னா தான் அது கிளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டெக்ஸ்சர் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பையும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டோனட்ஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு. சூடாக இருக்கும் போது இதை கோட் பண்ணாதீங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சாக்லேட்டில் கோட் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே வரும். ஸோ பொறுமையாக நீங்கள் கோட் பண்ணி எடுக்கணும் இதை. ஸோ ஈவனாக நீங்கள் எல்லா டோனட்ஸுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கலாம், பிஸ்காஃப் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த டாப்பிங்ஸ் வேணாலும் சேர்த்துட்டு மேலே நீங்கள் நட்ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸோ இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லை இந்த சாக்லேட்டில் நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மேலே ட்ரிசில் பண்ணிங்கனாலுமே அழகாக இருக்கும். ஸோ கடையில் இந்த மாதிரிலாம் நிறையவே பண்ணுவாங்க. ஸோ ஒயிட் சாக்லேட்லேயே ஃபுட் கலர் சேர்த்து பிங்க் கலர்லாம் பண்ணுவாங்க. பட் யூஸ்வலாக டோனட் நம்ம வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி தாங்க இருக்கும், சாக்லேட் டோனட். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். மேலே உங்களுக்கு வேணால் நான் காட்டுற மாதிரி நட்ஸும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், டோனட் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி ரெசிபி தான். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்திருக்குங்கன்னு சொல்லலாம். ஸோ கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்குன்றது. ஸோ யூஸ்வலாக எனக்கே இவ்வளோ அழகாக வந்தது இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ நல்லாவே வந்துருச்சு. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. கரெக்டாக கிளேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டதுனால மேலே கொஞ்சம் அப்படி தெரியுதே தவிர அது கிளேஸ் பண்ணி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது. அண்ட் டேஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்ட். டேஸ்ட் இல்லை, ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவ்வளோ அழகாக வந்தது. ரொம்பலாம் ஆயில் அப்சர்வ் பண்ணல. ஸோ சூப்பரான ஷேப் அண்ட் சைஸில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அவுட்புட் வரணும்னு ஆசை. ஸோ அதுலேயே ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான நட்ஸ் போட்டுக்கலாம். இல்லைனா ஒயிட் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நியூட்டலா, அதுக்கப்புறமா பிஸ்காஃப் ஃப்ளேவர், எந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் தி டோனட். இன்னொரு டைப் டோனட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டு டோனட்ஸ் வரும். ஸோ நடுவில் இந்த மாதிரி ஹோல் போடாமல் ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பஃப் ஆகி வரும். ஸோ அதில் ஒரு ஹோல் போட்டுட்டு சைடில் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சாக்லேட்லாம் இதில் ஃபில் பண்ணியும் சாப்பிடலாம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். பட் நம்ம யூஸ்வலாக டோனட் ஷேப் செய்யலாம்னு சொல்லி தான் செஞ்சுருந்தேன். ஸோ இதுதான் வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மூடிய கட்டின்னு வந்துடுறோம். ஸோ இப்போ ஃப்ரீயாக வந்தாச்சு. இப்போ டோனட் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் பர்ஃபெக்டாக செஞ்ச ஷேப்பு இது அதுதான்.
எல்லாமே மோஸ்ட்லி வந்தது. பாருங்கள், இது இன்னொன்று. ஸோ சாக்லேட் வந்து கரெக்டாக மெல்ட் பண்ணி நம்ம போட்டோம்னா ஸோ நல்ல டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகியே இருக்கும், ஃப்ரீஸ் ஆகாது. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கட்டியாகும். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் மைக்ரோவேவ் கூட பண்ணி சாப்பிட்லாம், நல்லா சுட சுட இருக்கும். பட் நான் செஞ்சு கொஞ்சம் நேரம் ஆகுது, நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா தான் சாக்லேட் டிப் பண்ணோம், இல்லைனா அது ரொம்ப மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால தான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்வீட்னஸ் கரெக்டாக வந்திருக்கு, டோலையும் சரி மேலே சாக்லேட்லேயும் சரி. இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் டோ எவ்வளோ அழகாக பஃப் ஆகி குக் ஆகிருக்குன்றது. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி நடு இடம் மாவாக வரும் சில பேருக்கு. அதனால தான் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக குக் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா போட்ட கொஞ்ச நேரத்துலேயும் உங்களுக்கு கலர் வந்துடுமே தவிர உள்ளே ஃபுல்லாக குக் ஆகாது. நிறைய கடையிலேயே நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் தான் இருக்கும் ப்ராப்ளம். பட் இதில் நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக குக் ஆகி வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ அவுட்புட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. ஸோ மறக்காமல் எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அவுட்புட் வந்ததுன்றதையும் கமெண்ட்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான். கொஞ்சம் பொறுமை தேவை எல்லாத்தையுமே ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் பிசைஞ்சு உடனே கட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பட் அவ்வளோ பஃப் ஆகி வராது. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். ப்ரூஃபிங் டைம்ன்றது ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி ரெசிபீஸில். ஸோ பேக்கிங்ன்றது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். குக்கிங்கில் உங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் இருந்து ஒரு லவ் இருந்தால் மட்டும்தான் அது நம்ம பொறுமையாக இருந்து நம்ம வெயிட் பண்ணி செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி குக்கிங் ப்ராசஸே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அவுட்புட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ இதுதான் இந்த ரெசிபி. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் ரம்ஜான் டைம் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூஸ், அதுக்கப்புறமா இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ், இது எல்லாத்தையுமே நான் மறக்காமல் போடுறோம். மறக்காமல் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரீசில் லெமனேட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ரிவ்யூஸ் என்ன, உங்களுக்கு எப்படி டோனட்ஸ் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அண்ட் டோனட் வந்து பேக் பண்ணுவாங்கன்னு தான் நினச்சின்னு இருந்திருப்பீங்க நிறைய பேர். கிடையவே கிடையாது. எங்கள் அம்மாக்கெல்லாமே அது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஃப்ரை பண்ணுற ஐட்டம் தான். ஸோ பேக்கும் பண்ணுவாங்க ஒரு சில மாதிரி டைப்ஸ்லாம், அது வேறு டைப். பட் யூஸ்வலாக பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. நம்ம பிரீசில் லெமனேட் பேஜ்க்காக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை.